ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்புக்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் குருவும் சனியும். இப்ப கிரகங்கள்ல ஞானிகள் இயல்பு நிலையில், நல்ல கல்ங்க, இயல்பு நிலையில் பலம் தரும் கிரகங்கள், சுப கிரகங்கள், சுபமான பலனை தரக்கூடிய கிரகம் குரு, வருஷப்படுத்துறாங்க சுக்கிரன், தனித்த புதன், செவ்வாயோட கொஞ்சத்தை போச்சு, அப்சர்வேஷன் பவர் வராது. சனியோட சேர்ந்தா மந்தப்படும், அறிவு மந்தப்படும். கண்டிப்பா கன்னியாலக்கணும், துலாலக்கணும், சனிக்கு யோகமான லக்கணம்னாலும் அவருடைய வேலையை காட்டிதான் பாருங்க. இதெல்லாம் உணரணும். எழுதி வச்சிருக்காங்க, அனுபவ குறைவா கூட எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்காக நான் நிறைந்த அனுபவப்பட்டவன் சொல்றேன்னா யாருமே அப்படி நிறைவா பெற முடியாது. கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கிறோம். சரியா? பௌர்ணமி சந்திரன் அதுதான் நல்லது. ஒளி கிரகமா அடையக்கூடாது. முழு பாவ கிரக சனி என்ன லக்கணமா இருந்தாலும் இயல்பு நிலையில சொல்றேன். சனி வெளிச்சம் வச்சா எத்தனை கிரக வெளிச்சப்படுத்தோ அதே தவிர பலன் கொடுப்பாரு. முதல்ல கெடுதலை செய்ய மாட்டாரு, அப்புறம் பலனை தர ஆரம்பிப்பாரு. அதுல காரகங்கள் மந்தத்தன்மை வரும். இதெல்லாம் ஆதிபத்திய காரகத்துவத்தை கிரகங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த அமைப்புல குருவையும் சனியவும் ஒரே மாதிரி சொல்றாங்க. சனி கொடுத்தால் இவர் தடுப்பார், சனி கொடுத்த சொத்து நிலைக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தை ஒரே வார்த்தையில் மகா சமுத்திரத்தை ஒரு கமண்டத்தில் அடைக்கிற எண்ணங்கள் கொண்டவங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்த சிந்தனை அவங்களுக்கு இல்ல, பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, ஜோதிடமே இல்லை, கடவுள் இல்லைங்கிற மூடர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த பூமியில சொல்லி ஆகணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் இருக்கணும். அப்பத்தான் குற்றங்கள் குறையும். ராமராஜ்யம் மாதிரி போன்று, ராமராஜ்யம் வராது, கலிகாலத்துல ராமராஜ்யம் போன்று வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். குரு சுபக்கிரகம், சனி பாபக்கிரகம், ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாது. சரியா? குரு அடியாகி 5ஆம் இடம் கெட்டு போய் சனி ஆதிக்கம் வந்துச்சுன்னா நாத்திகர், இறைவன் இல்லைன்னு அவளுக்கு குற்றம் அவங்களுடைய பிறப்பு அப்படி. சரியா? ஜோதிடங்கிற முறையில எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு தான் உணரணும். அப்பதான் நல்ல ஜோதிடம். யாரும் பயமே, ஆனாலும் எல்லை மீறினால் விமர்சனம் பண்ணலாம். சரியா? இப்ப ஜென்ம நட்சத்திரம், நட்சத்திரத்துல கிரகங்களுக்கு சார பலன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாகைதான் பலம், பாகைதான் பலன். நேருக்கு நேரம் ஒரு கிரகம் சரியா இருந்துச்சுன்னா பார்வை விலகும், விலகி இருந்தா பார்வை சுபத்துவம் குறையும், பாவத்துவமும் குறையும் விலகி இருந்தா. இது ஒரு நுணுக்கம். அப்ப ஜென்ம நட்சத்திரமே இல்லைங்கிறீங்களே, அப்பதான் ஜென்ம நட்சத்திரம் வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எதுல இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்தமா தள்ளிவிடக்கூடாது. சில விஷயங்கள் எது அப்ப ஆராய்ச்சி வேண்டும். புத்தகத்தை படிச்சா வரவே வராதுங்க, ஆராய்ச்சி வேணும். நான் 1980 இருந்து வித்வா லட்சுமணன் ஐயா, மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஃப்ரெண்ட் அவரு. அப்ப இருந்து ஜோட ஞானம் அவர் தான் கொடுத்தாரு. ஆன்மீகமும் ஜோட ஞானம். குறிஞ்சி ஐயா அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அப்போ மானசீகமா நம்ம ஏத்துக்கிட்டோம். சரியா? இப்ப குருவை தானங்க முழுசு பார்க்கிறோம். ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும் பொழுது, ஜென்ம ராசியில சனி போகுது. இப்ப அழகா மீனத்தை எடுத்துக்கிடுவோம். நான் மீன ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதியில இருக்க தொண்டிக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ரேவதியில வந்துச்சு, வருமானங்கள் வருது. இப்ப ஜாதக பார்க்க நேரம் இல்லை, ஆனாலும் உடல் உத்தரவு இருக்கு. நான் உணர்றேன், தன்னை உணரணும். முதல்ல உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக் நம்ம ஜாதகமே பல கதை சொல்லுமே. நம்ம ஜாதகமே நம்மளோட வேலைக்கு தக்க நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் பாக்குறது இல்லை, நம்மளே நம்ம உணர்றது இல்லை. அப்புறம் புத்தகத்துல இருக்கு சனி நல்ல கிரகம், சனி கொடுத்தாலும் எவ்வளவு தடுப்பா, அவரே தடுப்பாரு. லக்னாதிபதி லக்னம் வலு இல்லைன்னா சனி யோகத்தை கொடுத்தாலும் அவரை அப்சர்வ் பண்றது சத்து அவருக்கு இருக்காது, அவரே தடுப்பாருல்ல, வேற யாரும் வேண்டியது இல்லை. சனி கொடுத்த சொத்து அழியாது, வாஸ்தவம் தான், சுபத்துவமா கொடுக்குறாரு. அடுத்து தசை சரியில்லைன்னா போயிருமே, அந்த அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? அப்படி எண்ணம். அப்ப குருவும் சனி ஒண்ணும் இல்லை. ஜென்ம நட்சத்திரத்துல குரு போடும்போது சந்தோஷம் இருக்குங்க. ஜென்ம ராசியா குரு வந்தா ஜென்ம குரு சிறைவாசம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜென்ம குரு சிறைவாசம்னு சொன்னாங்கன்னா அந்த நேரம் தசாபுத்தி சரியில்லை. அந்த சுபத்துவத்தை காட்டிலும் அடிப்படை வலு இல்லாம பாவத்துவம் அதிகம் போது சிறைக்கு போவாரு 8, 12. அப்ப ஜென்மத்துல குரு இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நகழுது, எல்லா பேரும் இருக்கும், அனைவருமே கூப்பிட்டு நீ தான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அதுல யாரு சொன்னாங்க? ஆராய்ச்சி பண்ணணும்ல. இதுக்காக உதாரணம் என்ன இருக்கு? ஒரு தப்பு நடக்கிறதுல 10 பேர் நிக்கிறோம், 10 பேருமே செஞ்சிருப்பாங்க. யாரு அதுல செஞ்சிருக்காங்க யோசனை பண்ணணும்ல. அதுதான் ஆராய்ச்சி.
அப்படிப்பட்ட அமைப்புல சனி ஜென்மத்துல வரும்போது நம்மளை துயரப்படுத்தணுங்க. குரு நம்ம ராசியில் வரும்போது சந்தோஷம் கொடுக்குங்க. ஜென்மத்துல சந்திரன் பௌர்ணமி வரும்போது சந்தோஷம் இருக்குங்க. ஜென்மத்துல சுக்கிரன் வருது ஜென்ம நட்சத்திரத்துல, சரியா, சந்தோஷம் இருக்குங்க. சுபக்கிரகம் வந்தா நல்ல சுபமான விஷயங்கள், பாவகிரகம் வந்தா கடுமைங்க. சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரொம்ப மோசம். ராகு சம்பந்தப்பட்ட சொல்லவே வேணாம். அப்ப குரு முழு சுபக்கிரகம், சனி முழு பாவகிரகம். ஜென்ம நட்சத்திரத்துல குரு வந்தா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. தசாபதிகள் தகுந்தவாறு சனி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பின்னடைவு தரும். அது எந்த அமைப்புல தசாபதி, எந்த பாவங்கள் ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது என்ன தசாபதி நடக்குது. இப்போ ஒருத்தர் ஜென்ம நட்சத்திரம் சனி போகுது, இதே மீன ராசி வராரு, ஒரு நல்ல சத்தான ஜாதகர், எனக்கு எதுவுமே இல்லையா, ஜோதிடம் தப்பு சொல்றதா? அதுக்கு தானே நாங்க சொல்றோம் தசாபதியை 10 கோச்சாரத்தை இணைக்கணும். சரியா? என்ன பற்றி சொல்றேன், அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்கு. மனித வாழ்க்கை தேவையான அத்தனை வீடியோக்கள் போய் பாருங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறை ஜாதக பலன் வேண்டினால் 90 80 57 13 70 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக வழக்கத்தோடு அருமையாக உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றேன், பலன் சொல்றேன், நம்பிக்கை விடுறேன். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துல எதுவும் இல்லை. அனுகூல பொருத்தம் ஜாதக ஆய்வு, திருமணம் ஒரு வாழ்க்கை சம்பவம். அந்த அமைப்புல திருமணமாகி நெடுநாட்கள் இருக்கணும். ஒரு திருமண பொருத்தம் பார்த்தேன், எல்லாம் ஓகே. ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு மிக மோசமான தசாபத்தி ஒருத்தருக்கு வருது. ரெஃபர் பண்ணி பார்த்தாலும் பார்க்கவே தேவையில்லை. அந்த ஒரு ஜாதகத்துல துல்லிதமா நம்ம கணிச்சோம்னா அந்த 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் தொடர்பு தான் கடுமையா வரும் பொழுது லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, அதே தசாபத்தி வருது. அப்ப எப்ப குடும்பத்துல என்ன கரைச்சல் வருமா இல்லையா? அப்ப இது வேண்டாம். அவங்ககிட்ட கேட்டேன், 6 வருஷம் நல்லா இருக்கு, அதுக்கு பிறகு ஐயோ வேணாம் இந்த பாயிண்ட் வந்துருச்சா. ஆக திருமணம் பத்தி சிறப்பா பார்க்கப்படும். சிசேரியன் குறிக்கணும்னா பெற்றோர் ஜாதகத்துல குழந்தை எப்படி பிறகும் பார்த்துக்கிட்டு அற்புதமா குறிச்சு தர்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் தர்றேன், பாருங்க. பயனுள்ள அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.